ஏன்பா இந்த சலூனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கசாப்பு கடை வச்சிருந்தேன். நினைச்சேன். கசாப்பு கடை வியாபாரம் 6 மாசத்துல நாரி போச்சு. கடையை இழுத்து மூடிவிட்டேன். அப்புறம் என்ன வாங்கின கத்திலாம் வேஸ்டா போயிருமன்னு 6 வருஷம் போச்சு விட்டேன். ஏயா என் காதை பத்தி கேட்டாங்க உன் கதையை பேசிக்கிட்டு இருக்கியே. கொஞ்சம் பொறுமையாரியா, பையன் தேடிக்கிட்டு இருக்கான்ல. யோ நல்ல யோசனை பண்ணி சொல்லு. வரும்போது 2 கதோட தான் வந்தியா? சத்தியமா 2 கதோட வந்தியா? யாரையாவது ஒரு கதோட பாத்திருக்கியா? நான் பாக்குறேனே. அப்பா இதோ கிடைச்சிருச்சு. யோ நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா, இதான உன் காது? அப்படின்னா உன் கைவசம் நிறைய காதுங்க இருக்குதா? அது கிடக்கு 100 கணக்குல. உன் கலருக்கு இதுதான் மேட்சா இருக்கும், ஒட்ட வச்சுக்க. அடேய் ஒண்ணு என்னையா ஒண்ணு? நான் சேவிங் பண்ணும்போது அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னேன், கேட்டியா? நல்ல வேலை ஒரு காதோட போச்சு. 1/2 மணி நேரத்துல ஆஸ்பத்திரி கோடு, இல்ல காது ஒட்டாது. ஐயோ சார் ஸ்கோர் என்ன சார்? இதையா ஸ்கோர்? நான் முழிக்கிறேன். என் காது உள்ள போய் ஷேவ் பண்ணிக்க ஸ்கோர் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம விஷயத்துக்கு வருவோம். டேய் இவ்வளவு கன்றாவிய பார்த்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம், எல்லாத்தையும் மாமாவுக்கே பண்ணு. வாங்க. முண்டோ முண்டோ, ஏண்டா முடி வெட்டுறதுல இருந்து 3 வேளை முழுங்குற வரைக்கும் சப்ஜாடா ஏன் காசு? என்ன இவங்கிட்ட கோத்து விட பாக்குறியா? என்ன உங்களை இவ்வளவு கேவலமா பேசுறாரு? வயிற்றுச்சல். நான் பிரபல சினிமா கதாசிரியர் இல்லையா? இப்ப கூட நான் மகடி பிலிம்ஸ்க்கு போனோம். எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க. மகடி பிலிம்ஸ் சார், கை விடுங்க சார். மகடி பிலிம்ஸ்ல நீங்க தான் கதை கொடுத்ததா? எஸ். டைட்டில் கூட அவளுக்கு என்ன அவசரமோ அதானே? எஸ். ஆமா, உனக்கு எப்படி தெரியுது? டைட்டில் என்ன சார், கதையே எனக்கு தெரியும். முதல் சீன்ல ஹீரோ தெருவா போஸ்ட் ஓட்டுறான். பின்னாடியே ஒரு எரும மாடு அந்த போஸ்ட பூரா தின்னுக்கிட்டு வந்துச்சு. திரும்பி பார்த்தா ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்தது. மாட்டுக்கும் அவனுக்கும் பயங்கர பைட்டு. தின்ன போஸ்ட திரும்பி பெற முடியலையே அப்படிங்கிறதுக்காக மாட்டை கட்டி போட்டு பாலை கறந்து குடிச்சு விட்டான். இத பாத்தியா? உன்னுடைய 3வது சீன். நீ எழுதின ஸ்கிரிப்ட் பூராவும் சோப்பு நுர வடிக்கிறதுக்காக இங்க தொங்குதே பாரு. ஆமா, அதே கையெழுத்து என் ஸ்கிரிப்ட் தான். டேய் இது எப்படி உன் கையில வந்தது? மகடி பிலிம்ஸ் ஓனரு நம்ம கஸ்டமருங்க. சோப்பு ஒழிக்கிறதுக்காக பேப்பர் கேட்டு வார அங்க போவேன். அவர் ரொம்ப சகாயமா கீழே 1 ரூபான்னு எப்படியாப்பட்ட உருப்படாத கதையெல்லாம் என்கிட்ட தான் கொடுப்பாரு. ஐயோ, என் பேப்பர் எல்லாம் சிவகாசி பட்டாசு கம்பெனிக்கு அனுப்பிச்சிருந்தா கூட பட்டார் பட்டார்னு வெடிச்சிருந்திருக்கோம். ஒரு சுண்டல் விக்கிறவனுக்கு கொடுத்திருந்தா கூட காரசாரமா இருந்திருக்கும். போயும் சலூன்ல, அதுவும் உங்ககிட்ட. யோ இப்ப மட்டும் என்னையா உன் டைலாக்லாம் நொறைய கக்கலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ நொறைய கக்கறடா. என்னது? மாமா என்ன பண்றீங்க? காது காது இனிமே கேட்காது. எடு, 1/2 மணி நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு போயிடு.